Hello friends, welcome to TNPSC Tilagam 2026. நான் வந்து ஆனுவல் பிளானருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் வீடியோ கொடுக்கல. நான் வந்து ஸ்டடி பிளான் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த டேட் மட்டும் நான் இன்னும் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர் வந்து December 4, 5 அந்த டைமில் வந்துடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம டேட் வந்து ப்ராப்பராக எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறத பொறுத்து ப்ராப்பராக ஒன்ஸ் நம்ம ஸ்டடி பிளான் வந்து கரெக்டாக மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அதை நோக்கி நம்ம பாட்டுக்கு பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதில் எந்த தடையும் வராது. இப்போது நமக்கு எப்போ எக்ஸாம்னு தெரியாததுனால நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் பிளான் போட முடியல. இப்போது நமக்கு வந்து 1 இயர் டைம் இருக்குது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் வந்து டேட்டு வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரு 10 மந்த்ஸில் எக்ஸாம் வருது அப்படின்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானை வந்து ரெடி பண்ணிக்கலாம். டேட் மட்டும் போடாமல் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2 டேஸாக அந்த ஒர்க் தான் முடிஞ்சுது. இன்றைக்கி சப்ஜெக்ட் வீடியோ எதுவும் கொடுக்கலைங்களா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி வந்து நான் கொடுக்கல. ஆல்ரெடி இப்போ புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாமே வந்து அந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற டாப்பிக்கு யூனிட் 3 யூனிட் 6 ரெண்டுலேயுமே கவர் ஆகுது. அதில் 7 பார்ட் இருக்குது. அந்த 7 பார்ட் வீடியோவையும் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து படிங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து அவுட் சோர்ஸையும் கம்ப்ளீட்டாக இன்க்ளூட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதை தாண்டி நீங்கள் குரூப் 1 எக்ஸாமுக்கே அழகாக போய் எழுதலாம். ஓகேங்களா? நான் குரூப் 4 தான் படிக்க போகிறேன். எனக்கு குரூப் 4 தான் எலிஜிபிள். நீங்கள் ஏன் குரூப் 1 லெவலில் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் குரூப் 4 இப்போ குரூப் 1 லெவலில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, குரூப் 1 லெவலில் படிச்சிங்கன்னா குரூப் 2 எழுதுகிறவங்களும் எழுதலாம், குரூப் 1 எழுதுகிறவங்களும் எழுதலாம். குரூப் 4 எழுதுகிறவங்க இதை படித்தா இன்னும் நல்ல மார்க்கு டாப் ரேங்க்கில் நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். அதுக்காக தான் நான் வந்து இப்போலாம் வந்து குரூப் 4ஓட லெவலே பார்த்தீங்கன்னா, கொஷின் வந்து தரம் ரொம்ப உயர்த்திட்டாங்க. அவுட் சோர்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் எக்ஸாம்லேயே பார்த்தோம். ஸோ நம்ம படிக்கிறத தெளிவாக படிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவுட் சோர்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஆனுவல் பிளானர் வர வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது 1, 2 நான் எடுத்து வச்சுருக்க வீடியோ வேணால் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணாமல் இன்னும் வச்சுருக்கேன். நான் அவுட் சோர்ஸ் வந்து ஓரளவுக்கு இன்க்ளூட் பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கேன் நான். ஏன்னா அவுட் சோர்ஸ் வந்து தனியாக புக்காக இருக்குது, பேப்பராக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து தனியாக ஸ்கூல் புக்கு தனியாக கையில் இருக்கும், அது தனியாக பேப்பரில் இருக்கும். அப்படிங்கிறப்ப அதை வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஆர்டர் வைஸில் உள்ளே கொண்டுட்டு வரணும். அதுதான் வந்து அவுட் சோர்ஸ் படிக்கிறதுல சரியான முறை. நம்ம ஸ்கூல் புக்கு நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த அவுட் சோர்ஸ்லேயும் அந்த இயர் வந்து எதுக்குள்ளே வருது அப்படிங்கிறத ஆர்டர் வைஸாக ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ஆர்டர் வைஸாக வந்து நோட்ஸ் எடுக்கிறதுனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. நமக்கு டைம் இருக்குது, எனஃப் டைம் இருக்குது. நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸோட லைஃப் வந்து பொதுவாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர் வர வரைக்கும் ஆக்சுவலாக வந்து மார்னிங் எந்திரிக்கும் போது ஓகே நம்ம இன்றைக்கி சீக்கிரமாக வேலைகள்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடணும், இதை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஆஃப்டர்நூன் போல் வேலை முடிஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ராப்பராக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படியே டைம் போயிடும். அப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா ஓகே இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் நேரமே தூங்கிட்டு மார்னிங் நேரத்துலேயே எந்திரிச்சிடலாம். மார்னிங் நேரத்துலேயே எந்திரிச்சு ஒரு 3 o'clock எந்திரிச்சு நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வேலைகளையும் பார்த்துட்டு படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா ஓகே இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா தூங்கிக்கலாம். இன்றைக்கி நைட்டு வந்து லேட் நைட் வரைக்கும் நம்ம படிப்போம். அந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி யாருக்காச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எல்லாத்துக்குமே ஆனுவல் பிளானர் வர வரைக்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு சோம்பேறித்தனம் ஒரு காமனாக இருக்கிறது தான். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது ஃப்ரெஷராக இருக்கோம், நம்ம இது வரைக்கும் நம்ம எக்ஸாமே எழுதலை அப்படிங்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். நம்ம ஒரு 2-3 டைம் நம்ம எக்ஸாம் எழுதி அது வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்போ வந்து நமக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடும், இதுதான் வழக்கமாக நடக்குது. நம்ம ஒன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா படிக்க போய்கிட்டே தான் இருக்க போகிறோம். நமக்கு ஆனுவல் பிளானர் வரட்டும், எப்போ டேட்டுன்னு நம்ம முடிவு பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒரு பிளானை போட்டு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதா பிளானு. என்னுடைய பிளானு இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நான் அவுட் சோர்ஸ் வந்து ஒரு 90% ஜிஎஸ்க்கும் சரி தமிழுக்கும் சரி நான் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு ஜிஎஸ் ஓரளவுக்கு நோட்ஸும் எடுத்துட்டேன் நான். ஓகேங்களா? இப்போது எனக்கு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓரளவுக்கு ஸ்டடி பிளான்லாம் மேக் பண்ணிட்டேன்.
அது வந்து நம்ம கரெக்டாக நம்ம போட்டிருக்க ஸ்டடி பிளான் கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம எப்போ வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் ஆனுவல் பிளானர் வர்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிட்ருக்குது. அது வந்து எப்படி இருந்தாலும் டிசம்பர் ஒரு 10க்குள்ளே வந்துடும். ஒரு 5 இந்த வீக்லேயே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதா எல்லாத்தோட கருத்தாக இருக்குது. அப்போ அப்படிங்கும்போது நம்ம ஆனுவல் பிளானர் வந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம டேட்டை மட்டும் போட போகிறோம். டேட்டை மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு டைம் இருக்குதுங்கிறத பொறுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா தான் அதில் ரிவிஷன் பிளானில் கரெக்டாக இன்க்ளூட் பண்ணி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட பிளான் எப்போவுமே கொஞ்சம் லிபரல் பிளானாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இருக்காது. ஏன்னா நாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு ஒரு 2 கிட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க வந்து படிக்கிறாங்க, வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறாங்க, அவங்களாம் எப்படி படிப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பிளான் போடுவேன் எப்போவுமே. ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் படிக்கிறவங்க கூட ஓகே அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் அதை 2 டைம்ஸ் கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம அந்த லெவலில் நம்ம பிளான் போட்டோம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க, அவங்க படிக்க முடியாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸை பற்றி பயப்படாதீங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோமோ தவிர்த்து அவுட் சோர்ஸ் ஓரளவுக்கு நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து படிக்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து நம்ம ஒரு ஸ்டோரி பேஸ்டாக படிக்கிற அளவுக்கு இருக்கும். நம்ம ஸ்கூல் புக் மட்டும் படிக்கும்போது நம்ம அங்கங்கே டேட்டாவாக படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்டோரி பேஸ்டாக அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிற மாதிரி தான் இருக்குது. இயர்ஸு, அந்த நேமு, அந்த டேர்ம்ஸ் அதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. என்ன வீடியோவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காதீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், குரூப் 4 படிக்கிறவங்க எனக்கு குரூப் 4 தான் படிக்க போகிறேன், எனக்கு வந்து அவுட் சோர்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் குரூப் 4லேயும் இப்போலாம் அவுட் சோர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக படிக்கிறதா பெட்டராக இருக்கும். ஓகே, நம்ம அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து கடன்னு அவசரப்பட்டு ஓடிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரேக் டவுன் ஆகி நிற்கிறதுல நோ யூஸ். ஸோ நம்ம ஸ்டார்டிங் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு ஒரு ப்ராப்பரான பிளான் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அந்த பிளானை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆன் பண்ணி போய் நம்ம சக்ஸஸை ஈஸியாக ரீச் பண்ணலாம். அதுதான் என்னுடைய கருத்து. நான் ஆக்சுவலாக வந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்டப் பண்ணி நான் வந்து படிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே லைட்டாக உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து ஜிஎஸ்சில் ஒரு பெரிய டாப்பிக்கே கம்ப்ளீட்டாக அவுட் சோர்ஸோடு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 7 பார்ட்டு. அது ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸு, நேமு எல்லாமே கலெக்ட் பண்ணி ஃபுல்லாக கொடுத்தாச்சு. அது ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் தரவாயிட்டீங்கன்னா தான் நான் அடுத்தடுத்த டாபிக் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து நான் கொடுத்துட்டே இருந்தேன்னா எனக்கு அது ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த பேட்சில் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது எனக்கு அது ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணோம்னா அந்தாங்க ஃபஸ்ட் வீக் உண்டான அத்தனையும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு மெசேஜ் டெலகிராமில் டப்புன்னு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். எனக்குலாம் அப்படி தான். ஏன்னா அன்னன்னைக்கு இன்றைக்கி டே 1 சிலபஸ் என்ன அப்படிங்கிறது டே 1க்கு முன்னாடி நாள் அது மட்டும் வந்துருந்துச்சுன்னா ஓகே இவ்வளோ தானே, ஓகே நாளைக்கு படித்து முடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு 7 டேஸ்க்கு இருந்தாங்க டார்கெட் 1க்கு இதுதான் உங்களுக்கு ஃபுல்லாக படிங்க அப்படின்னு வந்துச்சுன்னா மொத்தத்துக்கு டோட்டலாக எனக்கெலாம் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து நாளைக்கு டே என்ன படிக்கணுமோ அதை இன்றைக்கி ஈவினிங் 7 o'clock ப்ராப்பராக நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அவுட் சோர்ஸும் எல்லாருமே வந்து நான் பிடிஎஃபாகவே உங்களுக்கு வந்து தமிழ்லாம் பிடிஎஃபாகவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவுட் சோர்ஸ் எல்லா டாப்பிக்குமே தேவையான அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட டெலகிராம் சேனல் நேம் வந்து ஒர்க் டிஎன்பிஎஸ்சி WORK TNPSC கேப் விடாமல் ஸ்பெல் டைப் பண்ணுங்கள். W மட்டும் கேபிட்டல் லெட்டர். ஓகேங்களா? அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அத்துணை பிடிஎஃப் தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஹார்ட் காப்பியாகவும் ஒரு சில இதெல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன், பிடிஎஃபாக கொடுத்துட்ருக்குறேன். தமிழுக்கெல்லாம் தேவையான அத்தனை பிடிஎஃப்மே உங்களுக்கு அதில் இருக்குது. நீங்கள் எங்கேயுமே அவுட் சோர்ஸை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் நான் இப்போது 1 வீக்குக்கு தேவையானதெல்லாம் இதுதான் அப்படின்னு என்றைக்கும் கொடுக்க மாட்டேன். நாளைக்கு என்னவோ அது இன்றைக்கி ஈவினிங் கொடுப்பேன். நாளைக்கு என்ன படிக்க முடியுமோ அதைத்தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஏன்னா ஆஸ்பிரண்ட்டாக எனக்கும் தெரியும் என்ன படிக்க முடியும், எவ்வளோ படிக்க முடியும். இந்த டாபிக் படித்தோம்னா அடுத்து எதை படிக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ நான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பேன்.
என்னை ஃபாலோ பண்ணி படிக்கலாம்னு நினைக்கிறவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரெஸ் ஆகாமல் படிக்கிறது தான் என்னோடய பெரிய பிளானாக இருக்கும். என்னோடய பிளானும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஜென்ரல் வீடியோ தான். இது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நான் எதுவும் பேசலை. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜூன்லேருந்து படிக்கணும், அதுதான் வந்து சேஃப். நமக்கு அடுத்த எப்போ எக்ஸாம் வந்து வருது அப்படிங்கிறத பொறுத்து நான் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எந்த மந்த்லேருந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ், 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ், அந்த மாதிரி இப்போது வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? அடுத்து எப்போ டே வைஸ் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியிலேருந்து டில் எக்ஸாம் வரை கொடுப்பேன். இப்போது 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கறது நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், அந்த டாபிக், இந்த டாபிக் பேஸில் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி தான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியும் கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா நம்ம வந்து அடுத்து ஒரு ஒன் இயரோ 10 மந்த்தோ பயணிக்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃபேமிலியும் கவனிக்கணும், நம்ம உடம்பையும் கவனிக்கணும். கொஞ்சம் எல்லோரும் படிக்கிறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா, நான் அதுக்கு அப்பப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஐடியாஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல், ஸ்ட்ரெஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா படிக்கலாம். ஏன்னா ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்து அதை படிக்கும்போது தான் எவ்வளோ படிக்க முடியும், என்ன படிக்க முடியும், இது வரைக்கும் எப்படி போச்சு, இது வரைக்கும் இருந்த சப்ஜெக்ட் என்ன, இப்போ அவுட் சோர்ஸ் உள்ளே கொண்டு வரும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அந்த அடிப்படையில் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். நான் எடுக்கிற நோட்ஸு அதுபடி நான் உங்களுக்கு வந்து வீடியோ கிளாஸ் கரெக்டாக கொடுத்துடுவேன். ஓரளவுக்கு அந்த ஓஎம்ஆர் டெஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ பேஸ் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேட்சஸ் வந்து அவைலபிளாக போட்டுட்ருக்குறாங்க. 1500 அந்த ஃபீஸ் லெவல்லையே வந்து நிறைய பேட்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களால் வந்து ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணி படிக்க முடியும்னா ஜாயின் பண்ணி படிங்க. இல்லை நீங்கள் ஃப்ரீயாக தான் படிக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அது படிக்க முடியாது, நான் வந்து ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன், இல்லை நான் இது வரைக்கும் நிறைய டைம் வந்து ஃபீஸ் பே பண்ணி படிச்சிட்டேன், இனிமேல் அந்த எங்கள் வீட்டில் வந்து பொருளாதார ரீதியாக நல்ல லெவல்லே இருந்தாலும் என்னால் இனிமேல் அந்த படிக்கிறதுக்காக நான் இன்னும் ஃபீஸ் கட்டுங்கன்னு என்னால் போய் கேட்க முடியாத ஒரு சங்கடமான நிலையில் இருக்கேன். அதனால் நான் இந்த டைம் வந்து நான் ஃப்ரீ பேட்சை ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பேட்ச்சு இன்னும் நிறைய ஃப்ரீ பேட்ச் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குமோ பார்த்து உங்களுக்கு எந்த பிளான் வந்து கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. இப்போ ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற பேட்ச் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், TAF IAS அகாடமிலாம் தாராளமாக படிக்கலாம். இப்போது அலைக்கடல் அப்படின்னு ஒரு சீரியஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகேவாக இருக்கிறது அப்படிங்கிறத TAF IAS அகாடமியில் ஓகேவாக இருக்கும். ஏன்னா சாரி, ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நான் வந்து அந்த கமெண்ட்டெல்லாம் நான் படிச்சிருக்கேன், அதை நான் வீடியோ கொடுக்க அதை நான் கொஞ்சம் என்னோடய சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சாரி, திரும்ப அதே தான் வருது. சரிங்களா? ஸோ அலைக்கடல் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் சீரீஸ் போட்டிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு அந்த ஷெட்யூல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டு எந்த பேட்சில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஷெட்யூல் வந்து ஓவர்லோடாக இருக்கா, இல்லை கரெக்டாக இருக்கா, நம்ம டே வைஸ் பிளானாக கொடுக்குறாங்களா என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது 1500 ஃபீஸ் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னா கிடையாது. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பேட்சை ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க, நான் ஒரு ஃபீஸ் பே பண்ணி ஒரு டெஸ்ட் சீரியஸ் ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து நான் எங்கே தேடுறது அப்படின்னு நினைக்கிறவங்க, அதான் நான் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க வந்து எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். அவுட் சோர்ஸுக்காகட்டும் ஒரு தகவலுக்காகட்டும் எல்லாமே நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஒரு ரிலேட்டடாக தான் நான் இதையும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேறு எதுவும் எடுத்துக்க வேண்டாம். மற்ற டெஸ்ட் சீரியஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதை காட்டிலும் என்னை பொறுத்த வரைக்கும் TAF IAS அகாடமியில் கொஷினோட தரம் வந்து ஹையாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி படிச்சிருக்கேன். நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் TAF IAS அகாடமி தான் ஃபாலோ பண்ணி படித்தேன். அது எப்படின்னா, நான் ஓரளவுக்கு சிலபஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா அவங்களோட டெஸ்ட் சீரியஸ் போய் ஃபாலோ பண்ணேன். அப்போலாம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போது இல்லை 1500 அந்த ரேஞ்ச்லேயே கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்து எனக்கு ஓகே, எனக்கு ஓரளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. நான் ஓரளவுக்கு வந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன அந்த அவுட் சோர்ஸையும் ஸ்கூல் நோட்ஸ் புக்கையும் நம்ம எப்படி மிங்கிள் பண்ணணும், நம்ம எப்படி ஒரு டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஓரளவுக்கு தகவல்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் இப்போது டெஸ்ட் சீரியஸ் எதுவும் ஃபாலோ பண்ணலை. ஓகேங்களா? நான் வந்து செல்ஃபாக நான் வந்து பிளான் போட போகிறேன். அதை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். அதை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய பிளானும் சரி, நான் என்ன படிக்கிறேன், என்ன நோட்ஸ் எடுக்கிறேன், என்ன அவுட் சோர்ஸ் என்ன, ஸ்கூல் புக் என்ன மிங்கிள் பண்ணி எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வீடியோவாக நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் ஃபீஸ் கட்டி படிக்கவே முடியாது, நான் ஃபீஸ் கட்டி போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் நீங்கள் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு வந்து பேபி இருக்குது, வீட்டில் ஃபேமிலியில் ஒர்க் இருக்குது. அதையும் நான் வந்து படிக்கிற ஒரு சர்க்கிளையும் எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொண்டு போவேன் அப்படிங்கிறதையும் 1 by 1 வீடியோவில் நான் பின்னாடி வந்து ஷேர் பண்ணுவேன். நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் கொடுப்பேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கிறதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் நான் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். நான் இப்போ வந்து ஒரு டாபிக் முடிக்கணும்னா கடகடன்னு அந்த ஒரு டாபிக் ரிலேட்டடாக முடிக்க வரைக்கும் வந்து இடையில பிரேக் கொடுக்க மாட்டேன். அந்த டாபிக் முடிஞ்ச உடனே அந்த டாப்பிக்கு ஏதாவது ஒருத்தர் 2 பேர் பேக் அடிச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்கனாலும் அந்த ஒரு நாள் 2 நாள் நான் வந்து ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்ருக்குற டைமில் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணி ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பிளான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, படிக்கிறதுக்கு தயாராகுங்க. கொஞ்சம் நான் வந்து ஆல்ரெடி உங்களையே ஸ்டடி சர்க்கிள்குள்ளே என்ட்ரு பண்ணிட்டேன். தமிழில் ஒரு டாப்பிக்கையும் ஜிஎஸில் ஒரு டாப்பிக்கும் கொடுத்து புணர்ச்சி விதிகள், பிரித்தெழுக சேர்த்தெழுக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அதே சமயத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் அந்த டாபிக் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். நம்ம ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பு முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா வேணாம், அது கூட நான் பின்னாடி நான் உங்களுக்கு புதுசாக அது வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாத ஒரு வீடியோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட நான் எடுத்துறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படிக்கிறதுக்கு கொஞ்சம் தயாராகிக்கிட்டுருங்க. வீட்டில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி வைங்க. ஏன்னா இப்போது வந்து நம்ம டிசம்பர் மந்த் வந்துட்டோம், கொஞ்சம் டீப் க்ளீனிங்லாம் எதாவது இருந்துச்சுன்னா பண்ணி வைங்க. ஆனுவல் பிளானர் வந்த உடனே கடன்னு நீங்களும் ஓட ஆரம்பிச்சிடுவீங்க, நானும் உங்களை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடுவேன். ஓகேங்களா? ஆனுவல் பிளானருக்காக வெயிட்டிங். ஏன்னா நம்ம ஸ்டடி பிளான் வந்து இப்போ கொடுத்துட்டு திரும்ப அந்த டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம ஆனுவல் பிளானர் பார்த்துட்டோம்னா ஒரு பக்காவான பிளானை நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அது நோக்கி நம்ம பாட்டுக்கு பயணிக்க போகிறோம், நம்ம பாட்டுக்கு எக்ஸாம் எழுத போகிறோம். என்ன யூடியூப்னு ஓப்பன் பண்ணிட்டோம்னா, மொபைல்னு எடுத்துட்டோம்னா அந்த ஸ்க்ரோல் பண்ணியே டைம் போயிடும். அவ்வளோ விஷயங்கள். ஆனால் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துக்குள்ளேலாம் அப்படியெல்லாம் மிங்கிளாகி நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஓகே அப்படின்னு தெரியறத மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் இருந்தே நான் வெளியில் வந்துடுவேன். யூடியூப்பையே வந்து நான் வந்து இப்போது நான் பண்ண முடியாது, நான் ஏன்னா சேனல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ பண்ண முடியாது. லாஸ்ட்டு நான் படிக்கிறோம், அந்த இதில் எல்லாம் விட்டு வெளியில் வரணும். அப்படிங்கும்போது நம்ம ஓடுற ஓட்டத்தை வச்சு நம்மளோட மைண்டே அதை எதையும் பார்க்க போகாது. முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, தேவையில்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் மொபைலில். யூடியூப் ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப்புமே வந்து நான் வந்து வாட்ஸ்அப் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, என் கிட்டோட ஸ்கூலில் அவங்க வந்து என்ன விஷயம் என்ன தகவல்னாலும் அதில் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் வாட்ஸ்அப் வச்சுருக்கேன். மற்றபடி நான் வாட்ஸ்அப்லாம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மைண்டு வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மைண்டு ஃப்ரீக்கு நான் புக்கு படிப்பேன். சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கிடையாது, நான் வந்து எல்லா புக்ஸுமே வந்து புக் ரீடிங் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ கொடுக்கும். அதோட சீக்ரெட்ஸு என்னங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. திஸ் வீக்கில் எப்படி இருந்தாலும் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆயிரும்.
அப்படி இல்லைனாலும் இந்த ஒரு 10 டேஸ்க்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, December 10க்குள்ளே. நம்ம ஆனுவல் பிளானர் பார்த்துட்டு ப்ராப்பராக ஒரு ஸ்டடி பிளானை மேக் பண்ணி போகலாம். எப்போவுமே அவங்க டிஎன்பிஎஸ்சி அந்த லெவலில் தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ அவுட் சோர்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற லெவலில் அவங்க வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா எனஃப் டைம் வச்சு தான் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனே கொடுப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆனுவல் பிளானர் வந்த உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது அட்வான்ஸ். ஓகேங்களா? ஒரு சிலர் சொல்லுவோம் ஆனுவல் பிளானர் வந்துருச்சு இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. ஆனுவல் பிளானர் வந்தோடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு ப்ராப்பரான பிளானை போட்டு மூவ் ஆன் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சேஃப் ஜோனில் இருக்கிறோம், அதை புரிஞ்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கு இருக்கிற டைமே வந்து நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான டைமாக இருக்கும். ஆனால் அதுக்காக நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படி மட்டும் இருக்காதீங்க. நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், வீட்டில் குழந்தைங்கள பார்க்கணும், மற்ற வேலைகள் இருக்குது, திடீர்னு இடையில ஒரு 4 நாள் படிக்க முடியாமல் போயிடும். அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை வர்றதுனால நம்ம வந்து ஆனுவல் பிளானர் வந்தோடனே நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டடி பிளான் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வந்து படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக வந்து ஆனுவல் பிளானர் வந்துச்சு இனிமேல் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி பாஸ் பண்ணிடுவேனா அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த குரூப் 4 குரூப் 2 இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து 6 மந்த் டியூரேஷனில் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம வந்து படிக்கிறதும் கரெக்டான வேல படிக்கிறோம் அப்படின்னா 6 மந்த் டியூரேஷன் அவ்வளோதாங்க. ஓகேங்களா? நம்ம அதை விட்டுட்டு நம்ம 1 இயருக்கு முன்னாடி இருந்து படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் 1 இயருக்கு முன்னாடிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டு கடைசியில் ஒரு 2 மந்த்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக ரிவைஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா வேஸ்ட். படிக்கிறதுனா என்னென்னா இப்போ 6 மந்த் டைம் தான் எனஃப். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா படித்தோம் அப்படின்னா அடுத்து ரிவைஸ் போயிட்டே இருக்கணும். நான் 4 டைம் ரிவைஸ் பண்ணிட்டேன்னு ஒரு டைம் விட்டிங்கன்னா போச்சு. ஓகேங்களா? படிச்சிட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது வேஸ்ட். ஸோ எனஃப் டைம் இருக்கும்போது நம்ம வந்து எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனுவல் பிளானர் வந்தோடனே ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்லோவாக போனாலும் ஓகே, சூப்பர். அப்படி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் அந்த வேர்ட்ஸ்லாம் மாற்றிக்கிறேன். ஓகே சொல்கிறது, ஓகேவா அப்படி கேட்குறதுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, நான் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் நான் இன்னும் எப்படி என்னோடய நோட்ஸ் வந்து பெட்டராக நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவுட் சோர்ஸ்லாம் ஒரு கொஞ்சம் கலர் பென்லாம் யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனுவல் பிளானர் வந்தோன்னா ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். டே வைஸ் பிளான் தான் சொல்லிவிட்டேன், டே வைஸ் பிளான் தான். நம்மளோட டே பிளானில் நான் எப்படி ஆல்ரெடி ஸ்டடி பிளான் மேக் பண்ணி கொடுத்துருந்தனோ அதே பிளான் அப்படியே தான் இருக்கும். டே மட்டும்தான் சேஞ்ச் ஆகியிருக்கும். ப்ளஸ் மேக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி கொண்டுட்டு வருவேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிளானில் சண்டே பொறுத்த வரைக்கும் ஹாலிடே மீன்ஸ் என்னது, சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சண்டே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இருக்கும், வேறு எந்த சப்ஜெக்ட்டும் இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பாக அவசியம். சண்டேலாம் ஃபுல்லாலாம் உட்காந்து படித்தோம்னு வைங்க, 2 மாதத்தில் டிஎன்பிஎஸ்சி விட்டு ஓடிடுவோம். மற்ற நாள் ஆஸ் யூஸ்வல் பிளான் என்னவோ அதுதான். சண்டே மட்டும் நம்மளோட பிளான்லேயும் அப்படி தான் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எந்த இதுவும் அன்றைக்கி வந்து படிக்கிற மாதிரி இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம ஒரு வீக் பிளான் போடுறோம் அப்படின்னா அதுக்கு சாட்டர்டே ஃபுல்லாக ரிவிஷனுக்கு மட்டும்தான் ஒதுக்கியிருப்பேன். அந்த வாரம் படித்ததை ஃபுல்லாக சாட்டர்டே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? சண்டே அன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிப்போம். சண்டே மற்ற நேரம் நமக்கு ஃப்ரீ. மண்டே வந்து டெஸ்ட்டு, அந்த வீக் படித்ததுக்கு ஃபுல்லாத்துக்கும் நமக்கு மண்டே டெஸ்ட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்மளோட பிளான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சாரி, அந்த மாற்றிக்கிறேன். நீங்கள் சொன்னது ஓகே, ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, ஓகே எல்லாம் சொல்லாதீங்க, புரிஞ்சுதா, சரியா அப்படி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. ஆனுவல் பிளானர் வர வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ஹாப்பியாக ஏதோ கோவிலுக்கெல்லாம் போகிற பழக்கம்லாம் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வேகமாக ஓடுறதுக்கு, ஏன்னா இப்போ இருந்தால் வச்சோ அதை படிக்கணும் இதை படிக்கணும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. நம்ம சரியான பிளானை கையில் வச்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போனோம்னா தான் நமக்கு சரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.